அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் மே மாதம் 8ஆம் தேதி 19க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு பலத்த காற்றுடன் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். அதன்படி எந்த மாவட்டங்களுக்கு அடுத்த சில மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் தற்போது வெளியாகுது. இளமை இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம். வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் சென்னை வானிலை ஆய்வு மையம் என்ன முக்கியமான அறிவிப்பு கொடுக்கப்பட்டார்கள் என்பது பற்றி உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும். இனி வரும் காலங்களில் தமிழக அரசும் மத்திய அரசும் என்னென்ன திட்டங்கள் எல்லாமே கொண்டு வரப்படுறான்னு தெரிஞ்சுக்கொள்ள நம்மளோட சேனல்ல கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் 19க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டித்திருக்கும் தற்போது முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர். அதன்படி அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதியில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாகவும் மத்திய பிரதேசம் முதல் கேரளா வரை நீடிக்கும் காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாகும் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கூட தற்போது அறிவிக்கப்பட்டனர். அதன்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகம் புதுவை காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கு குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டும் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். குறிப்பாக கோவை, நீலகிரி, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, புதுக்கோட்டை மற்றும் அதனை சுற்றுவட்டார டெல்டா பகுதிகள், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் இன்றைய நாட்கள் இடியுடன் கூடிய பலத்த காற்றுடன் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கனமழை கொட்டித்திருக்கிறார். தற்போது மிக முக்கியமான அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர். அடுத்தபடியாக வரக்கூடிய மே மாதம் 9 மற்றும் 10 ஆகிய தேதிகளில் திருச்சி, நாமக்கல், கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் கனமழை பெய்யக்கூடும். வரக்கூடிய மே மாதம் 11ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை தென் மாவட்டங்கள், டெல்டா பகுதியில் மற்றும் கடலூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அன்றைய நாட்கள் கனமழை கொட்டித்திருக்கும். புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் மிதமான மழை தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 37 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 28 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழகத்தில் இன்றைய நாட்கள் மற்றும் நாளை நாட்கள் மீனவர்களுக்கு எந்த முன்னெச்சரிக்கை கொடுக்கப்படவில்லை என தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர். தமிழகத்தில் தற்போது நிலவரப்படி பொறுத்தவரை காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை இயல்பை விட கூடுதலாக 2 முதல் 3 டிகிரி செல்சியஸுக்கு வெயிலின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். மதியம் 12 மணி வேளையில் உச்சக்கட்ட வெப்ப அலை வீசக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். ஆகையால் மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே வெளியே செல்லுமாறு தற்போது அறிவுறுத்தல் ஒன்று கொடுக்கப்பட்டனர். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.